வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் எடுத்துக்காட்டு 1.10 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.9 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. எடுத்துக்காட்டு 1.10 72 மற்றும் இந்த இடத்துல 108 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். 72 மற்றும் 108 இந்த நம்பரை எழுதிக்குவோம். எழுதிக்கிட்டு இதை நம்ம வகுத்தல் முறையில் போட போகிறோம். என்ன முறையில் போட போகிறோம்? வகுத்தல் முறை. வகுத்தல் முறையை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நம்ம வீடியோவில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வாங்க தெரியலைன்னா. வகுத்தல் முறை. வகுத்தல் முறைனா நம்ம டேனா வகுத்தல் போட்டு வகுக்கிறது தான் வகுத்தல் முறை. வகுத்தல் முறை. இப்போ 72 டேனா வகுத்தல் போட்டு வைப்போம். மீசிமா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வகுத்தல் முறையில் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். இப்போ 72 இதை 2ஆல் வகுத்தோம்னா 72 108 ரெண்டுத்தையும் ஒரே இதில் போட்டுடலாம். 2ஆல் வகுத்தோம்னா 2 6 6 12 36 வரும். அதே மாதிரி I2 10 4 2 8 54. இதை 2ஆல் வகுத்தோம்னா 1 2 8 2 16. இதை 2ஆல் வகுத்தோம்னா 2 4 7 2 14. இதை 2ஆல் வகுத்தோம்னா 9 2 18. 2ஆல் வகுத்தோம்னா 9 2 18. இந்த 27 2ஆல் வகுக்க முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். இந்த 27 அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியது தான். இப்போ இதை 3ஆல் வகுக்கலாம். இந்த நம்பரை 3ஆல் வகுத்தோம்னா 3 9 9 3 27. மறுதிருப்பி இதை 3ஆல் வகுக்கணும். 3 9 1 3 3 9. மறுதிருப்பி இதை 3ஆல் வகுக்கணும். 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு 1 கிடச்சிரும் கடைசியில். இப்போ 1 கிடைக்கிற வரையும் வந்துச்சா. அப்போ இதோட ஃபேக்ட்ரு இதுதான். அப்போ 72 மற்றும் 108 மீசிமா 108 மீசிமா ஈக்குவல் டு 2 × 2 × 2 × 3 × 3 × 3. இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா நமக்கு கிடைச்சிரும் ஆன்சரு. 2 × 4 2 8 2 4 4 2 8 8. அதே 3 ஒன்றையும் தனியாக பிரிச்சுக்குவோம். 3 9 9 3 27. இப்போ 8ஐயும் 27ஐயும் நம்ம பெருக்கினா என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். 8ஐயும் 27 நம்ம இப்போ பெருக்குவோம். 27 × 8 7 8 56. 1 8 8 16 16 8ன்னா 21. இப்போ 216 கிடச்சிருக்கு. இந்த 216ஆல் ஒரு நம்பரை வகுத்தோம்னா நம்ம 5 இலக்க எண்ணை கிடைக்குன்னு சொல்கிறாங்க. 5 இலக்க எண்ணை நம்மளால் வகுக்கலாம் அப்படின்னு 216ஆல் வகுத்தா 5 இலக்க எண்ணை கேட்குறாங்க. 216ஆல் வகுக்கிற 5 இலக்க எண்ணை கேட்குறாங்க. இப்போ 72ஆல் வகுத்தோம்னா 216 வகுக்கலாம். அதாவது 108ஆலையும் 216 வகுக்கலாம். இப்போ நம்ம ஒரு என்ன கேட்டிருக்காங்க, 5 இலக்க எண் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு 5 இலக்க எண்ணை எழுதிக்குவோம். மிக சிறிய 5 இலக்க எண். 5 இலக்க எண். மிக சிறிய 5 இலக்க எண்ணை எடுத்து எழுதிக்குவோம். நம்ம 5 இலக்க எண் என்ன எடுத்துக்கலாம்? 10,000 எடுத்துக்கலாம். அதுதான் மிக சிறிய 5 இலக்க எண். 10,000 எடுத்துக்கிட்டோமா. இந்த 10,000த்தை 216ஆல் நம்ம வகுக்கணும். இந்த 216ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்குன்னு நம்ம பார்க்கணும். 10,000
வகுத்தல் 216. இதை வகுத்தோம்னா என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 800 இதை வகுத்தா 216 வகுத்தோம்னா 864 கிடைக்குன்னு நினைக்கிறேன். 4 216 வந்து 864. அப்போ இதிலேருந்து இதை கழித்தோம்னா கடை வாங்கி கழிக்கணும் 10, அப்புறம் இதை கழித்தோம் 10, அப்போ இதில் 10, அப்போ 64ல் 6, 10ல் 4 பைத்துனா மீதி 6. அப்போ இங்கே 9ல் 6 பைத்துனா மீதி 3. இங்கே 9ல் 8 போச்சுன்னா 1. இப்போ மேலே உள்ள 0 அப்படியே இறக்கிடுவோம். இறக்கிட்டு மறுதிரும்பி 216 எத்தனை இருக்குது இதில் வந்து பார்க்கணும். இப்போ 6 216 வந்து 1296. இப்போ இதுலேருந்து கழித்தோம்னா 4 15ல் 9 போச்சுன்னா 6. இங்கே வந்து 0. 64 வந்து நமக்கு வந்து மீதி கிடச்சிருச்சு. ஈவு வந்து என்னவா 46. இப்போ என்ன கிடச்சிருக்கு மீதி ஈவு வந்து 46, மீதி வந்து 64. இப்போ வந்து 216ஆல் வகுக்கக்கூடிய 46ஆல் வகுத்தோம்னா 864 தான் வருது. இது வந்து 3 இலக்க எண் தான் வருது. இப்போ வந்து 5 இலக்க எண் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 46ஓட ஒரு இதை வந்து கூட்டிக்கிட்டு அடுத்த மடங்காக என்ன இருக்கும் 46னா 47 அடுத்து அதை வந்து 216ஆல் நம்ம வந்து பெருக்கிக்கணும். 216இன் அடுத்த மடங்கு 216இன் அடுத்த மடங்கு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 216ஓட 46 இருக்குல்ல, அதோட அடுத்த மடங்கு என்ன இருக்கும் 47. அதோட இதை மல்டிபிள் பண்ணணும். 10,152. இங்கே வந்து 47. 10,146க்கு அடுத்தது என்ன இருக்கும் 47. அதோட இதை வந்து மல்டிபிள் பண்ணால் அடுத்த மடங்கு நம்ம வந்து கிடச்சிரும். அப்போ 10,152ங்கிறது வந்து 10,152 வந்து 72 மற்றும் 108ஆல் வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண் 10,152. அவ்வளோதான் இந்த கணக்கு. இது 72ஆல் வகுத்தோம்னா 72ஆலையும் 108ஆலையும் வகுப்படும். இந்த நம்பரு 78ஆலையும் 108ஆலையும் வகுப்படும். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.